எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் முருகா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த ஆவணி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் சிவன்மலை ஆண்டவனின் அருளால் தற்போது வைத்துள்ள பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கான வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சிவன்மலை கோவிலை பற்றி முழு தகவல்களும் உங்களுக்கு தெரிய வேண்டும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய தடைகளுக்கு புதிய விஷயங்கள் ஆரம்பத்திற்கும் ஜாதக ரீதியான பார்த்தீங்கன்னா பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிவன்மலை கோவில் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமையான முருகன் கோவில் தாங்க இது. இங்கு மூலவராக சுப்பிரமணியரும் வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிப்பார். பாட்டாளின்னு கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாக இருந்திருக்கு. இங்கு தான் பால்வளம் மிக்க வனத்தில் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனமர சிரவணேஸ்வரர் மகனேன்னு சொல்லுவாங்க. சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் இங்கு மலைச்சாரல்ல பார்த்தீங்கன்னா திணைப்படம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையும் காதல் மனம் புரிந்து இங்கு வந்து முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை விழாக பயன்படுத்திய போது அதிலிருந்து விழுந்த சிறு பகுதியே சிவன்மலை கோவிலாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த தலத்துக்கு இன்னும் பல சிறப்புகள் உண்டு. பார்வதி அகத்தியர்னு சிவனை நோக்கி தவம் செய்த தலன்னு, வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகன் வள்ளியோடு இங்கு திரும்புவதே குடிகொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் இத்தலத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சி தருகிறாரு. அது மட்டும் இல்லை, சிவன்மலை கோவில் சிறப்புகளில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி தாங்க. மனிதருக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே உணர்த்தும் விதத்தால் இங்கு மூலவருக்கு காரணமூர்த்தின்னு பெயர். சிவன்மலை ஆண்டவருடைய பக்தர் கனவுல வந்து தனக்கு இன்ன பொருளை வச்சு பூஜையை செய்யுமாறு சொல்வார். அதன்படி சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டு உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுங்க. இன்னொரு பக்தர் கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையுமே பழைய பொருளை கண்ணாடி பெற்றுக்கொள்ள பக்தர்களின் பார்வைக்காக வச்சிருப்பாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருட்கள் பார்த்தீங்கன்னா மண்கலயத்தில் நீரும் ஏர் கலப்பை மற்றும் பிரம்பு வச்சுருக்காங்க. இதில் நாட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்னு நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் தற்போது பார்த்திங்கன்னா இந்த நேரம் வந்து ராசி சக்கரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, குறிப்பாக இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு, முருகனின் அருளாழ 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அற்புதமான காலம் இந்த ஆவணி மாதம். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாலை 7:52 மணிக்கு கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரியன் மாறி கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்தார். இதைத் தொடர்ந்து 22ஆம் தேதி புதன் சிம்ம ராசியோடு சேர்ந்திருக்காரு. இதனால் உருவாகக்கூடிய புதாத்திய யோகத்தால் குரு உச்சம் பெற்ற உதயமாகக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனின் அருளால் 12 ராசிகளில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு சூரியன் மரணமாக உங்களுடைய உற்சாகமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சிந்தனை மிக்க செயல்படு நல்ல ஒரு பலனை தருங்க. இந்த நேரம் கல்வி போட்டித் தேர்வு படைப்பாற்றல் தொடர்பான விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை காண வாய்ப்பு கொடுக்கும். நீண்ட நாட்கள் உங்கள் மனதில் இருந்த திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய மனதை உருவாக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் உங்கள் துணையோடு மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும். உங்களுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுடைய தன்னம்பிக்கை குணமானது. பிடிவாதமாக மாறாமல் கவனமாக பார்த்துக்கோங்க. கருத்து வேறுபாடுகளில் அமைதியை கடைபிடித்தால் நல்ல முன்னேற்றம் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு சூரியனுடைய பெயர்ச்சி உங்களுடைய பார்த்தீங்கன்னா
ராசிக்கு சுகஸ்தானத்தில் மாற உள்ளதால் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனமாக இருக்க பாருங்க. குடும்ப உறுப்பினர்களோடு எதிர்கால திட்டங்களை ரொம்ப முக்கிய முடிவுகளை குறித்து விவாதம் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பணியிடத்தில் உங்களுடைய நிலைத்தன்மை மேம்படும். உழைப்பிற்கான அங்கீகாரம் இந்த நேரத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவற்றை பொறுமையோடு கையாள்வது அவசியம். உங்களுடைய சொத்து எனக்கு முதலீடு தொடர்பான விஷயங்களை அவசர முடிவு எடுக்காதீங்க. மேலும் அனைத்து தகவல்களையும் கவனமாக மறைத்த பின்னரே முதலீடு தொடர்பாக ஈடுபடுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக மூன்றாவதாக வரக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா தைரியம், சிந்தனை, செயல்பாடு திறன் சிறப்பாக உங்களுக்கு அமையும். குறிப்பாக நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான மன உறுதி உருவாகும். எழுத்து துறையில் இருந்தீங்கன்னா படைப்பாளிகளுக்கும் இந்த நேரம் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பு மற்றும் விளையாட்டு துறைகளில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும். இருந்தாலும் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்பாடுகளை திட்டமிட்டு தொடர்ந்தால் முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உடனே ஆரோக்கியத்தை பராமரிக்க சரியான உடற்பயிற்சி வாழ்க்கை முறையை இந்த நேரத்தில் மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு தேவைங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு இந்த சூரியனின் சஞ்சாரம் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுடைய குடும்ப விவகாரத்தையும் நிதி சார்ந்த திட்டங்களில் சில முக்கிய மாற்றங்களை செய்ய நேரிடும். உங்களுக்கு தெளிவாக உறுதியாக வெளிப்படுத்த முடியுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் உங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களை தெளிவான விதத்தில் கடைபிடிங்க. குடும்பத்திலிருந்து வேறுபாடுகள் உங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் சரி செய்ய வாய்ப்பு உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இந்த நேரத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் பேச்சில் இனிமையை கடைபிடிக்க பாருங்கள். இது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு சமூகத்தில் உங்களுடைய உறவை மேம்படுத்திடும். அடுத்தபடியாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த சூரியனுடைய பெயர்ச்சி ஆவணி மாதம் குறிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தன்னம்பிக்கை, செயல்திறன், முடிவு எடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். உங்களுடைய தலைமைத்துவ நிர்வாகம், உங்களுடைய தொழில் தொடர்பான விஷயங்களை திறமையை வெளிப்படுத்துவதற்கு நல்ல சூழல் உருவாகிடுங்க. பணியிடத்தில் மேலதிகாரிகளோடு உங்களுடைய உறவு மேம்படும். அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. தொடர்ச்சியான முயற்சி உங்களுக்கு எளிதாக இலக்கை அடைய உதவும். அடுத்தபடியாக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனின் அருளால் சுய முன்னேற்றமும் வாழ்க்கை முறையின சீரான சூழல் உருவாகும். கருப்பாக உங்களுடைய பார்த்தீங்கன்னா பயணங்கள் மூலம் தொழில் தொடர்பான முயற்சிகள் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. உடல்நலம் தொடர்பாக கடின சூழலையும் செலவையும் சந்திக்க நேரிடும். அதன் காரணமாக உங்களுடைய வரவு செலவு திட்டங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு அமைத்து கொள்வது நல்லது. பணி பரிவர்த்தனை முதலீடு தொடர்பான விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு சிவன்மலை ஆண்டவனின் அருளால் இந்த நேரம் உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி செயல்படக்கூடிய ஆர்வமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தொழில் வேலை தொடர்பாக புதிய பொறுப்புகளை சந்திக்க நேரிடும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் நிறைவேற்றுவதற்கான திட்டமிடுதலை ஈடுபடுவீங்க. மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பு ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வேலை தொடர்பான முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. உங்களுடைய பணிகளை பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதன் முக்கியத்துவம் உணர்ந்து செயல்படுவீங்க. இதன் மூலம் பெரிய இலக்குகளை அடைய நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான சூழல் உருவாகும். அடுத்தபடியாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பேச்சு உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பதால் கல்வி தொடர்பான விஷயங்களிலும் வீடு திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான முயற்சியிலும் வெற்றி உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய சிந்தனை மிக்க பேச்சு செயல்பாடுகளால் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். குறிப்பாக உங்களுடைய தன்னம்பிக்கை முடிவு எடுக்கக்கூடிய திறன் சிறப்பாக இருக்கும். பணியிடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் சுய முன்னேற்றத்தையும் முக்கிய இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்தபடியாக கும்பராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் கூட்டு தொழில், திருமணம் போன்ற விஷயங்களை அதிக கவனமாக ஈடுபடுங்க. பணியிட இடத்துல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முன்னெடுப்பு செயல்பாடு கூடிய மனநிலை உருவாகும். குடும்பத்தில் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு உதவும். அதே போல் பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க.
இறுதியாக மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை தொடர்பான திட்டங்கள் மேம்படும். குறிப்பாக உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான விஷயங்களை வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. போட்டித் தேர்வு இல்லைனா சவாலான சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு அவற்றை சமாளிக்கக்கூடிய திறனும் மேம்படும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் 12 ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாதம் சிவன்மலை ஆண்டனின் அருளால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, மேலும் இந்த நேரம் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயரையும் உங்கள் குலதெய்வத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.